அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். தர்மம் செய்யாமல் உன்னுடைய செல்வத்தை முடிந்து வைத்து கொள்ளாதே. உன் மீது பொழிய வேண்டிய அருளை அல்லாஹுவும் முடிந்து வைத்துக் கொள்வான் என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் புகாரி, ஹதீஸ் எண் 1433. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, தர்மம் செய்தால் நம்முடைய செல்வம் குறைந்துவிடும் என்ற அச்சத்தின் காரணமாக பலரிடம் தர்மம் செய்யக்கூடிய பழக்கம் இருப்பதே இல்லை. தங்களுடைய செல்வத்தை பாதுகாப்பாக முடிந்து வைத்துக் கொள்கிறார்கள். யார் இவ்வாறு செய்கிறார்களோ அவர்கள் அடையக்கூடிய நிலை என்ன என்பதை இந்த ஹதீஸின் மூலம் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக விளக்குகிறார்கள். நமக்கு அல்லாஹுவின் அருள் வேண்டும், அல்லாஹுவின் உதவி வேண்டும், அதன் காரணமாக நம்முடைய செல்வம் பெருக வேண்டும் என்ற ஆசை யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் தங்களால் இயன்ற அளவிற்கு அல்லாஹுவின் திருப்தியை நாடி தர்மம் செய்ய வேண்டும் என்பது இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய பாடம். எனக்கு அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும், ஆனால் நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் என்ற எண்ணத்தில் யார் இருக்கிறாரோ அவருக்கு அல்லாஹுவின் புறத்திலிருந்து அவனது அருள் கிடைக்காது என்பது இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய எச்சரிக்கை. புரிந்து நடந்து கொள்வோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.